60 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கிட்டத்தட்ட 10 லாரி ஃபுல்லா சைக்கிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லிட்டு பிரைஸ் அடுக்கி வச்சு, அது மட்டும் இல்லாம தங்க சங்கிலி அள்ளி இறச்சி புல்லட் பைக்கு, பல்சர் பைக்கு, காரு மாடை பிடிச்சா 1 லட்ச ரூபா போனோம், 2 லட்ச ரூபா போனோன்னு கலக்கி எடுத்துட்டாருங்க. தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கணும்டா அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு பண்ணி வச்சுட்டாரு. இன்னும் மலக்கு நடக்கிற ஜல்லிக்கட்டு எல்லாம் வரலாற்றுல இந்த ஜல்லிக்கட்டை ஒரு தரையாச்சும் பேசும். அப்படி நடந்த ஜல்லிக்கட்டு தாங்க குளமங்கலம் வக்கீல் திருப்பதி அப்பா நடத்தின கீழக்கரை ஜல்லிக்கட்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேடியத்துல இப்படி ஒரு ஜல்லிக்கட்டு வரலாறுல நடந்ததே இல்லை. கவர்மெண்டே எடுத்து நடத்திருந்தாலும் இப்படி ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தி இருக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா செம்ம பிரைஸ். அது மட்டும் இல்லாம ஒரு பேஜ்லயும் சிறந்த வீரர்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ். இப்படி தாண்டா இருக்கணும் ஜல்லிக்கட்டு அப்படின்ற மாதிரி நடத்தி முடிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த ஜல்லிக்கட்டை. எல்லாருமே இவரை ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா குறை சொல்றவங்களும் இவரை பக்கத்துல இருந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா குறை சொல்ல மாட்டாங்க. அப்படியாப்பட்ட தங்கமான மனுஷங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மனுஷன் ஜல்லிக்கட்டு வரலாற்றுல நமக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமை தான். இந்த மாதிரி தகவல்லாம் சொல்றதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாய்.